எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் வந்துருச்சு. ரிசல்ட்டுக்காண்டி நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆ என்னன்னா, எல்லாத்துக்கும் பதட்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா டிவிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பதட்டம் இருக்குது. ஏன்னா நம்ம அண்ணன என்ன பதட்டம்னு கேட்டிங்கன்னா, அண்ணனை எப்படி அன்னன்னைக்கு முதலமைச்சர் ஆகும்போது எப்படி கொண்டாடலாம் தான். மற்றபடி அண்ணன் தோத்துருவாரு அந்த மாரிலாம் எங்களுக்கு பதட்டம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப மாறிட்டாங்கன்னு தெரியுது இதுலயே. நான் விசாரிச்ச வரைக்கும். இங்க திமுக நிர்வாகியா இருந்தாலும் பரவாயில்ல. எங்கேயும் போய் கேட்டு கூட பாருங்க. எல்லாம் இசல் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஆமா மக்களே, தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே இருக்கு. திமுக இருக்குதானே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒரு சில இடத்துலாம் போய் கேட்டால் திமுகவா? நாங்கள் அவங்களுக்காக ஓட்டு போட்டோம். நாங்கள் யாருமே போடல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால கேட்குறேன். 75 வருஷம் கட்சின்னு சொன்னீங்க. அதான் இந்த வருஷத்துலேயே எப்படி இருப்பீங்களா என்னன்னு தெரில. இல்லை இது மாதிரி ஒரு சின்ன டவுட்டு. நான் வந்து பெரியவர்களை பற்றி தான். நம்மளை ஒரு ஒரு சில திமுக நிர்வாகிகள் நம்மளை வந்து மிரட்டுறாங்க. நம்மளை மிரட்ட முடியுங்களா? நம்ம யார்? நாங்கள் 200 ரூபாய்க்கு அலையிற கூட்டம் இல்லைன்னு நான் சொன்னேன். கேட்காத ஜென்மம். அந்த ஜென்மம் மாதிரி நம்மளை நினச்சிக்கிட்டாங்க. உயிரையே கொடுக்குற கூட்டம் கூட நாங்கள். நான் 200 ரூபாய்க்கு அலையிற கூட்டம் கிடையாது. நம்ம ஆட்டோ வச்சு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க சொல்கிறார், ஆட்டோ எப்படி ஓட்டிக்கிற பார்க்கலாம். ஆட்டோ வச்சிருக்கிறதே ஓட்டுதாயா? நீயே அப்புறம் எதுக்கே இந்த சவாரி சொல்கிற? உன் சவாரி ஓட்டி தான் எனக்கு பிழைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்காண்டி இந்த வீடியோ இந்த ஒரு இது சொல்கிறேன். திமுக கொஞ்சம் நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் மாறிக்கங்க. ரொம்ப மிரட்டி மிரட்டி ஏற்கனவே ரவுடி ஆட்சின்னு பல டைம் எல்லா மீடியாலையும் வந்திருக்குது. எங்களுக்கும் ரவுடிசம் பண்ண தெரியும். பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் மாறிக்கங்க. இல்லாட்டி பஸ் ஓட்ட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காது. அதனால சொல்கிறோம். மக்களே, அந்த அது இன்னொருது நம்ம விசிகாவில் வந்து ஒருத்தர் பேசியிருப்பார் பார்த்தீங்களா? நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து விஜய்க்கு ஓட்டு கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா நம்ம தலைவர் எந்த எந்த அளவுக்கு அடுத்த அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் போய் நுழைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு மனசில் நினச்சிருக்காரு பாருங்க. பரவாயில்லைங்களா? அவர் அவர் மாறினாரோ இல்லையோ, ஆனால் அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு வந்து மாற்றம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், ஒரு தலித் பெண் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த 8000 கூப்பன் பிரச்சனையில். அதில் வந்து கேட்காரு அவர், என் குழந்தை ஓட்டு கேட்குது, விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகி வந்து கேட்குறார். திருமாவளவன் சார் கொஞ்சம் வந்து கட்சி நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பேச சொல்லுங்கள். அது மாதிரி அதையும் கொஞ்சம் கேளுங்க. உங்கள் கூட்டணி கட்சினாலும் நீங்கள் கேட்காம இருக்கீங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் மாற்றிக்கிங்க. அது மாதிரி எல்லா நடிகரையும் நீங்கள் விலைக்கு வாங்கலாம். ஆனால் எங்கள் அண்ணனோட தம்பிகள்லாம் நாங்கள் இருக்கிறோம். எங்களை விலைக்கு வாங்கணும்னு என்றைக்குமே கனவு காணாதீங்க. திமுகவில் 200 கொடுத்தாலும் சரி, 1000 கொடுத்தாலும் சரி, என்றைக்குமே விலைக்கு நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா தளபதி தம்பிகள் நாங்கள். அதனால் அந்த விலைக்கு போகிற நடிகர்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அதே மாதிரி விஜயோடலாம் நடிச்சிருக்கீங்க. விஜய் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. எங்களோட உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் மாறுங்க. திட்டி வாங்கிட்டு என்ன இன்னும் பேசலாம்ங்கிறதுக்காண்டி பேசிட்டு போகாதீங்க. மாற்றம் வேண்டும்னா மக்கள் எல்லோரும் நினச்சிருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் மாறுங்க. அவர் மேலே பொய்யான வதந்திகள் பரப்பாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி வரலாம். ஏன்னா நீங்கள் வச்சிருக்க கூட்டணிகள்லாம் அந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசிக்கோங்க. அப்புறம் வந்து என் நாள் வந்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணணும்னு நாங்கள் இருக்கோம். ஏன்னா தளபதி தான் ஆட்சி அமர போகிறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டாலின் சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஸ்டாலின் சார், நீங்கள் வந்து கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்கீங்க. தயவுசெய்து அங்கேயே இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சராக போகிற தளபதி விஜய் அண்ணா. அதனால் நீங்கள் என்ன ஒரு 5 வருஷத்துக்கு கூட அங்கிட்டே ஓய்வு எடுத்துட்டு வாங்க. செலவுக்கு பணம் என்ன 10,000 தான் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதனால் பணம் என்னன்னா சொல்லுங்கள். எங்கள் தளபதிகிட்ட ஒரு சின்ன கோரிக்கையை வச்சு நாங்களே வாங்கி கொடுக்குறோம். 5 வருஷத்துக்கு அங்கிட்டே இருந்துட்டு வாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. மக்களே, டிவிக்கு ஆட்சி வந்து கண்டிப்பாக அமையும். அதில் மாற்றமே கிடையாது.
தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் விசாரித்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக விசில் தான் சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்லேருந்து எல்லாம் மேல போகிறாங்க. நம்ம விசில் சட்டத்தில் அண்ணனுக்கு ஏற்ற பாடல் தான் அது. கண்டிப்பாக எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. வெற்றி நமதே. நாளைய தீர்ப்பு கண்டிப்பாக மே 4 நம்மளுக்கான தேர்தலில் ரிசல்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச மனுஷன் ஒருத்தர் வர போகிறாரு. அதனால் கண்டிப்பாக செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கணும். அது மாதிரி மக்களே, எனக்கு வந்து ஒரு 26 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் நான் வந்து ஓட்டு போடல. ஆனால் 2026ல் எங்கள் தளபதிக்காண்டி என்னுடைய முதல் ஓட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் முதல் ஓட்டு என்னோடய ஒய்ஃபுக்கும் முதல் ஓட்டு போட்டுருக்கோம். என்ன காரணம்னா, எங்களுக்கு பிடிச்ச மனுஷன் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் அவ்வளோ மகிழ்ச்சி. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி செஞ்சுருக்காங்க. எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, முதல் ஓட்டு அண்ணனுக்கு போட்டது தான். அவர் வெளியில் வரும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு போலீஸ்காரனையும் கூட கேட்டார், தம்பி டிவிக்கேவா அப்படின்னாரு. எப்படின்னு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவர் சொன்னார், எல்லாம் சந்தோஷமாக போகிறதுலே தெரியுங்க அப்படின்னாரு. அது மாதிரினா அதனால் வந்து பசங்களுக்கு நன்றி. ஏன்னா எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அன்றைக்கி. மற்ற கட்சியில் இருந்தாலும் ஆனால் டிவிகேக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க. அதனால் ரொம்ப நன்றி. வேறு என்ன சொல்கிறதுன்னா, ஓகே மக்களே, தமிழ்நாடு வெல்லும். நம்ம ஆட்சி அமையும். அப்போதைக்கு எல்லாம் சந்திப்போம் மீண்டும்.